ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ் இட் ஆல் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 14 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வழக்கு போல சொல்லக்கூடிய அதே டீலக் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸோட சேர்த்து இந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலியா மெம்பர்ஸ், இந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலியில் நம்பர் எப்படி இருந்திருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் சத்தியமே கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் கீழே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால நீங்களும் பொறுமையாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னமும் ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா நம்ம சேனலை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த நியூஸ்லாம் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லிடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ராங் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் சீசன் 4 பார்ட் 2ல எபிசோட் 14. ஹே பொண்ணு, உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் லியோன். எது ரியோவா? கூப்பிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணலாம்? ஐடியா. இனிமே உன் பேர் லியோன். நான் உன்னை அப்படி தான் கூப்பிட போகிறேன். உனக்கு அது ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்டார் பொண்ணு நம்ம ரியோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ தூங்குதுலேருந்து அவனை எதுவும் நெருங்க விடாமல் அவனுக்கு ப்ரொடக்டிவாக நம்ம ரியா பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த 5 நிமிஷம் முடிச்சிடும். என்ன டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக தன்னை சரிப்படுத்திக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா எந்த நேரத்துலையும் இந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் ரிவ்யூ ஆக்கிடலாம். அதே சமயத்தில் இவன் இருக்கிற கண்டிஷனுக்கு இவனை ஓரளவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா இவன் கண்டிப்பாக பொழைச்சிருப்பான். ஆனால் அதுக்கு அட்லீஸ்ட் 36th ஃப்ளோர்னால கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அது இவனை நான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணாலும் செய்வேன்னு நம்ம ரியோ பார்த்துட்டு இருந்தா. அப்போ சடனாக அந்த இடத்துக்கு அந்த 3 மான்ஸ்டர்ஸ் ரிவ்யூ ஆகி வந்துடுது. அதுங்களை பார்த்ததுமே நம்ம ரியோ அதை கூட ஃபைட் பண்ண இருந்தீங்கன்னா அவன் நிற்க முடியாமல் கீழே விழுந்துடுறா. ஸோ அதை சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அவளை அட்டாக் பண்ண பார்த்தா. பட் அப்போவும் நம்ம ரியோ அது கூட வேற லெவலில் தான் ஃபைட் பண்ணுறா. ஸோ இப்படி அங்கேருந்து 2 மான்ஸ்டர் ஒரு போட்டு தள்ளிடுறா. ஆனால் 3வது மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவள் கையில் இருந்த சார்டு மிஸ் ஆகிடுது. அதை சான்ஸாக யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது சரியான சமயத்தில் நம்ம ஹீரோ அதை மண்டையில் கத்திய சருகி அவளை காப்பாற்றிடுறான். ஓகே, 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுல. வெல், என்ன மன்னிச்சிடு, நான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தான் தூங்கினேன். அப்புறம் இந்தாங்க புகை வைப்பேன். இப்போ நீங்கள் தூங்க வேண்டிய நேரம். இப்போ நான் அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு நம்ம ஹீரோ வெப்பனை அவள் கையில் கொடுத்தா. அவள் ஆல்ரெடி அவள் லிமிட்டை ரீச் பண்ணிட்டா அப்படின்றதால அவள் இருக்கிற டயட்டில் ரொம்ப தேங்க்ஸ் பெல் அப்படின்னு அவள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றா. லியோன், கவனிச்சுட்டு தானே இருக்கேன். ஹே லியோன், கேப்டன் நீங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா நீ என்ன வெளியே வலிக்க பார்த்துட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைப்பா. என்ன மன்னிச்சிரு அலசி, நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். பயந்துட்டியா? சரி, ஓகே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்கிறா. ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரியோ அந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலி கூட இருந்த ஒரு சில மெமரிஸ் தான் இப்போ அவளுக்கு விஷுவலாக அவளுக்கு கனப்பாக வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ அவள் ட்ரீமில் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் நாங்கள் விதி எதிர்த்து பொழைச்சதே பெரிய விஷயம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அந்த கசாண்டா பார்த்துட்டு இருந்தா. அந்த ரெக்ஸோட ப்ளூ ஃப்ளேம் டேரெக்டாக அந்த கசாண்டாவை நோக்கி வர. கசாண்டா வாங்க போயிடலான்னு நம்ம ரோஷியாவில் இருக்கிறா. பட் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அந்த ப்ளூ ஃப்ளேம் அவங்கள அட்டாக் பண்ண ரொம்பவே க்ளோஸாக வந்துட. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஹீரோமி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறா. அந்த ப்ளூ ஃப்ளேமும் அவன் மேலே பட்டு அவளும் இறந்து போயிடறா. அதை பார்த்து ஐஷன்லேருந்து மற்ற எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக இந்த பக்கம் அந்த மான்ஸ்டரை கண்டினியூவாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லை மெகட்டோ, ஹீரோமி, இல்லை இப்படி நடந்துருக்கூடாது. அவங்களுக்கு நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக ஃபோனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு ஒரு பக்கம் ரைஸ் ஆக உன் தலையை திறக்காம விட மாட்டேன்னு ஐஷா ஒரு பக்கம் ரைஸ் ஆக இவங்க 2 பேரும் அதை அட்டாக் பண்ண செம்ம பாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பேட்டா அவசரப்படுத்திங்கன்னு க்ரோஸ் அவங்க தடுத்தா அதெல்லாம் அவங்க கண்டுக்காம அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்புறம் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் அதை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. இது பக்கம் நம்ம ஐஷா அந்த ப்ளூ ஃப்ளேம் தலை அட்டாக் பண்ணலான்னு போனால் அந்த ப்ளூ ஃப்ளேம் தலை அவன் அட்டாக்லேருந்து டாச் பண்ணி நம்ம ஐஷாவை அடிச்சு போட்டுருது. அதே சமயத்தில் போக்குவோ அதோட வயிற்று அட்டாக் பண்ணால் ஈவன் அதுக்கு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஆகல. க்ரோஸா சீக்கிரம் ஐஸை கிரியேட் பண்ணுன்னு டாப்னே சொல்ல க்ரோஸாவை ஐஸை கிரியேட் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே அந்த ரெட் தலை அந்த ரெட் ஸ்மோக்கை போட்டு அட்டாக் பண்ணிடுது. அந்த இடம் ஃபுல்லாக ரெட் ஸ்மோக்காக இருக்க. ஓகோ அந்த ரெட் ஸ்மோக்கில் வந்து வெளியே பார்த்துறான். ஆனால் மூச்சு விட கஷ்டப்படுறான். அதே சமயத்தில் அந்த ரெட் ஸ்மோக் கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த ரெட் மான்ஸ்டரை காணோம். அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ அது எந்த பக்கம் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா அது டேரெக்டாக அது ஓக்கு வர அட்டாக் பண்ணுது.
பட் அந்த அட்டாக்க பங்கியும் அவன் திரும்பவும் ஃபைட் பண்ண போறான். டே ஃபோக்கு கீழே பண்ணிட்டு இருக்க பிளாக் ஸ்மித், சீக்கிரம் மேலே பார்த்த மாதிரி அட்டாக் பண்ணு. இது மேலே பார்த்த மாதிரியா? ஆமா சீக்கிரம் நம்ப, சீக்கிரம் மேலே பார்த்த மாதிரி அட்டாக் பண்ணு. சரி ஓகே, எனக்கு நீ ஆர்டர் கொடுக்காத அப்படின்னு சொல்லி குரோசமா வேற வழி இல்லாம ஐஸோட வச்சு சீனிங்க பார்த்த மாதிரி அட்டாக் பண்ண அந்த அட்டாக் டேரக்டாக இருக்கிற மரத்தங்களை போட்டு அந்த மான்சர் மேலே விழான்னு போக அப்போ அந்த இடத்துல ரெட் ஸ்மார்க்கை போட்டு அந்த ஐஸ் மான்சரை கேன்சல் பண்ணுது. அதான் இது பக்கம் பார்த்தா போக்கோ அந்த ஐஸ் மலையை ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த மான்சரை கிட்டத்தட்ட நெருங்கப்போ ஓகே மிகட்டோ இப்போ நீ ஆரம்பின்னு சொல்ல இது பக்கம் தண்ணிக்குள்ள பார்த்தா அந்த மிகட்டோ இன்னும் சாகல. அவ தண்ணிக்குள்ள இருந்தே அப்ப மேஜிக் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி அந்த கிராவிட்டி மேஜிக்கை டைரக்டா கீழே இருந்துட்டு அந்த மான்சர் மேலே யூஸ் பண்றா. கண்டிப்பா நாங்க தோக்க மாட்டோம், அதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல. எஸ் மிகட்ட சாக்கில் பீரியட் தான் இருக்கானு சிகிச்சை சந்தோஷப்பட இந்த பக்கம் வேற ஏதாவது சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோமியோ சாகல. அப்ப அந்த நெருப்புல இருந்து செம மாசம் எழுந்து நிக்க எனக்குள்ள இறஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புனா அணைக்க பெரும்பல அது இன்னும் அதிகமா குழந்தை பட்டி எறியிட்டோம். ஐஷா எனக்கு புரிஞ்சதுன்னு நம்ம ஐஷா அந்த மான்சர் நோக்கி போனா இந்த பக்கம் நம்ம ஹீரோமியோ அவள அவ்வளவு பவரை கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. மிகட்டோ விட்டுறாதன்னு போக்கோ அந்த இடத்துல ஏம் பண்ணி அந்த இடத்துல துண்டா கட் பண்ணி எடுத்துடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த ஹீரோமியோ அவளோட லவ்ல பவரை நம்ம ஐஷா கொடுக்க அந்த ப்ளூ தொல்லை அட்டாக் போலான்னு போனோம். அது டேரக்டாக நம்ம ஐஷா மேலே ஃப்ளேம் இருக்குது. பட் அந்த ஃப்ளேமையும் அவள் டேரக்டாக வாங்கி எல்கேஎஸ் அட்டாக்கை போட்டு அதோட ஃப்ளேமை அதுக்கு ரிட்டன் கொடுத்து தன் வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி அதோட அட்டாக் அதுக்கே பட்டு அதை அங்கேயே படித்து சேர்த்து போயிடுது. இப்போ ஐஷா தண்ணிக்குள்ளே இருந்து செம மாதம் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ மேலே நெருப்பு அணிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அசால்ட்டாக ஹீலிங் போர்ஷன் எடுத்து அவன் மேலே ஊற்றிக்கிட்டு அதை சரிப்படுத்திக்கிட்டு அப்படியே ஹீரோமி கிட்ட பரப்போ ஹீரோமி அவகிட்ட அவருமே மயங்கிறா. உடனே ஐஷா அவளை தாங்கி பிடிக்க ஹேய் லிட்டில் ஃபாக்ஸ் நீ ரொம்ப வாழ்ந்துட்டேன்னு அவளை தூக்குறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம போக்குவோம் மிகிட்டப்போ சேஃபாக தண்ணிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துடுறான். மிகிட்டக்கும் பெருசாக அடிப்படலை. ஜிகுசா அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. ஸோ ஒரு வேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்க. ஹே கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோஷி எங்கேயோ போகிறா. என்னப்பாச்சு ரோஷி அப்படின்னு பார்த்தா அந்த ரோஷி அந்த டிராகனோட லிவரை தான் எடுத்து காமிக்கிறா. இது ரொம்ப பேர் ரேர் ஐட்டம், இதை விற்றா நிறைய காசு பார்க்கலாம்ப்பா ஆரம்பிச்சிட்டால. இவனை எதுக்கு மேலே அடக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. அப்படின்னா நாங்கள் இந்த கேஜில் பொழைச்சிட்டோமா, இனி பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கசாண்டா பார்த்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அந்த இடம் மொத்தமாகவே நடுக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இதுக்கு திரும்பவும் அந்த சுறா கூட வந்து அடகு தான் காரணம். சே இப்படிக்கலாம் இவனுங்க அடக்க மாட்டாங்க புள்ளி அப்படின்னு சொல்லி அபிகளை பார்த்துட்டு இருந்தா. இது பக்கம் அந்த இடம் மொத்தமாக இடிச்சு விழுந்துட்டு இருக்கு. சே எந்த நேரத்துலேயே இது இடிச்சு விழுந்துடலாம், இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போயாகணும். கிளை 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 என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை என்ன முடியலையா? என் கண்ணால் வந்த விஷயம் இதுலன்னா வேற என்னது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி அந்த கசாண்டா வேற அவ கனவுல என்ன வந்துச்சு இப்போ நடக்கிறது என்னன்னே தெரியாம அப்போ ஒரு பக்கம் பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போ யோசிக்கலாம் டைம் இல்லை, நான் உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐசா சொல்லப்போ ஆனால் ஐஷா மாஸ்டர் பெல் கீழே இருக்காரு, அவரை நம்ம காப்பாற்றணும். எது காப்பாற்றணுமா? மொட்டால் தனமா பேசாத, ஹீரோமிக்கும் மிகட்டக்கும் அடிபட்டிருக்கு. இப்போ இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு நம்மளால அந்த இடத்துக்குலாம் போக முடியாது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதனால நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே தான் போக போகிறோம், பிடிச்சதா? அதான் ஐஷா இப்போதைக்கு 26th ஃப்ளோரோட டனல் தானே போல இருக்கு, அதனால தான் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்கிறேன். ஆமாம் ரோஷி சொல்கிறது சரிதான், நம்ம பெல் இல்லாமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு குரோசாவும் சொல்கிறான். டேய் இவங்களுக்குலாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான், இவங்க 2 பேருக்கும் அடிபட்டுருக்குன்னு சொன்னால அதனால நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐஷா சொல்ல. இல்லை ஐஷா நம்ம அவங்க சொல்கிற மாதிரியே செய்வோன்னு மிகட்டவும் ஹீரோமியோ அந்த 26th ஃப்ளோருக்கே போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன். சரி சரி பேசலாம் டைம் இல்லை, நம்ம மேலே போனால் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். அதுவும் அந்த ஈஸ்டர்ன் சைடில் கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும், அதனால இந்த பேர்மல் ஏறி வெளியே போயிடலாம். பேச வேண்டாம் சீக்கிரமாக வாங்கணுண்டா அப்படின்னு சொல்ல. இல்லை வெஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைடு எனக்கு இப்போ தான் புரியுது, சூரியன் எப்பவுமே ஈஸ்டர்ன் சைடு தான் ஒதிக்கும். அப்படின்னா வெளிச்சத்துக்கான வழி, நாங்கள் தப்பிக்கிறதுக்கான வழி ஈஸ்டர்ன் சைடு தான் இருக்குது. அப்படின்னா நாங்கள் 26th ஃப்ளோருக்கு தான் போகணும். கைஸ் யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம், நம்ம எல்லாரும் 26th ஃப்ளோருக்கு போகலாம். இது 26th ஃப்ளோரா? ஹே கசாண்ட்ரா இப்போ எதுக்காக அந்த இடத்துக்கு போக சொல்கிறேன்? இல்லைடா அப்படி நான் எல்லாமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன். என் கனவுல வந்தபடி அந்த சூரிய வெளிச்சம் எப்பவுமே ஈஸ்டர்ன் சைடு தான் ஒதிக்கும். அப்படின்னா நம்ம ஈஸ்டர்ன் சைடு போனால் நம்ம தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும், அதனால நம்ம ஈஸ்டர்ன் சைடே போகலாம். ஹே கசாண்ட்ரா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காதா, எத்து போன கனவை கொண்டு வராதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சரி அவ கிடக்குறா இக்கது போல வாங்க. ஆனால் அப்படி விஷன்
உன் விஷனை தூக்கி குப்பையில் போடு. இதை பாருங்க, அப்போ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம சீக்கிரமாக 24th ஃப்ளோருக்கு போகலாம். இந்த இடத்தோட நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி டாப்னி எல்லாருமே இங்கேருந்து கிளம்ப சொல்கிறா. எனக்கு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. கரெக்டு தான், நான் ஒரு பவர்லெஸ் வீக். சொல்லப்போனால் என் விஷன் மேலேயும் என் மேலேயும் எனக்கே நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி நான் நம்புவாங்க? இப்போ நான் என்ன பண்ணுறது? அதேதான், மற்றவங்க என்ன நம்பணும் அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல என்ன நம்பணும், நான் மாறணும். இதை பாட்டு அப்படி நான் சொல்கிறது கேளு. இது வரைக்கும் எனக்கு இருந்த பயத்தால் என் விஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என் விஷனை நான் முழுசாக நம்புகிறேன். எல்லாம் தெரிஞ்சும் நம்ம தப்பான வழியில் போய் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்னால் அதை தாக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு நம்பு. நம்ம ஈஸ்டர்ன் சைடு போகலாம், 26th ஃப்ளோர். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி அந்த கசாண்டா பேசிகிட்டு இருந்தேன். அப்போவும் அதை நம்புற மாதிரி தெரியல. அப்போ மேலே இருந்து ஒரு பெரிய கிறிஸ்டல் இனிஞ்சு அவங்க மேலே விழ வர நான் அப்படியே நகர்ந்துடா. பட் அந்த கசாண்டா அங்கே நகராம அங்கேயே பயப்படாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். பட் அந்த கிறிஸ்டல் அவன் மேலே விழல, அவளுக்கு ஆப்போசிட்டில் தான் விழுது. இது வரைக்கும் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் இப்போ பார்த்து என்ன நம்புங்க. நம்ம ஈஸ்டர்ன் சைடு தான் போகணும், 26th ஃப்ளோருக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த கசாண்ட்ரா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சொல்லியும், இதை பார் கசாண்ட்ரா, நீ என்ன தான் சொன்னாலும் உங்களோட முட்டாள்தனமான விஷயத்தை இங்கே யாருமே நம்ப மாட்டாங்க. சரி, பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாருமே ஈஸ்டர்ன் சைடு போடுங்கன்னு அவள் 26th ஃப்ளோருக்கு போங்கன்னு சொல்லிட்டு கசாண்ட்ராவை இழுத்துட்டு போடுறா. எது 26th போறா? அடி பாவிகளா, என்னங்கடி போஸ்க்கு பேனை மாற்றிட்டீங்கன்னு அவங்களா புரியாமல் பார்த்துட்டு இருக்க. டாப்னி, இதை பார் கசாண்ட்ரா, எனக்கு உன் விஷன் மேலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் பொண்ணை நம்புறேன். அதனால தான் அந்த இடத்துக்கு போக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை எடுத்துகிட்டு போனா மற்றவங்களும் சரி ஓகேன்னு அந்த 26th ஃப்ளோருக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே மேலே ஓடிட்டு இருந்தா அந்த ஜுராவோட ஆளுகளும் அங்கேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அதை போக்கு பார்க்க அவங்களுக்கு கண்டுக்காத சீக்கிரமாக ஓட நான் சொல்ல இவங்க எல்லாருமே அந்த 26th ஃப்ளோருக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த இடம் இடிச்சு விழுந்துட்டு இருக்க. ஸோ ஃபைனலாக அந்த இடம் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள எல்லாருமே அந்த 25th ஃப்ளோர் வந்து 26th ஃப்ளோருக்கு சேஃபாக வந்துடுறாங்க. அட என்னப்பா அது, மொத்த ஃப்ளோர் இடிச்சு விழுந்திருக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம புடைச்சிருக்க மாட்டோம் போலியே. இதுக்கு நம்ம கண்டிப்பாக கசாண்ட்ராக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் கசாண்ட்ரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கசாண்ட்ராக்கு நன்றி சொல்லலாம். இது பக்கம் அந்த கசாண்ட்ரா அந்த டாப்னி கறி பிடிச்சி, டாப்னி என்ன நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு, அவள் மூஞ்சி பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. மூஞ்சி வச்சு தேய்க்காதே அப்படின்னு சொல்லி டாப்னி அவளை பிடிச்சி திட்டா. சரி ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பெல்ல ரெஸ்கியூ பண்ணிட்டா இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக செம மாதம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரியோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, அவளுக்கு பாதுகாப்பாக உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடும் இதோட முடியுது. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி அனிமிஸை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இந்த எபிசோடில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு போகிற வழியாக அந்த மான்ஸ்டரை கம்ப்ளீட்டாக போட்டு தள்ளிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடில் முக்கால்வாசி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அந்த ஜுராவோட ஆளுங்க திரும்ப ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால திரும்பவும் அந்த ஃப்ளோர் மொத்தமாகவே நடுங்கி இடிஞ்சு உள்ள ஆரம்பிக்க. ஸோ அங்கேருந்து வெளியே போகலான்னு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வர நம்ம கசாண்ட்ரா அவளோட விஷயம் நம்ம சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி போகிற வழியா அந்த 26th ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே அந்த 26th ஃப்ளோருக்கு வந்ததால் நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடில் இவங்க எப்படி நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணாங்க, அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம எஸ்டியாக க்ரியேட் பண்ண அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அது எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ண வரப்போகுது, அப்புறம் நம்ம ஹீரோவோ ரியோவோ அந்த டன்ஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தாங்க. ஸோ இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்தடுத்த எபிசோடு உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த அனிமல்ஸ் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் போதும். சரி ஓகே, உங்களை நான் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.